பண்பாடு, நம்பிக்கைகள், குழந்தைகள் வந்து வளர்ப்பு திறன்கள் அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், அப்புறம் குடும்பத்தில் நிலவும் அழுத்தங்கள். இப்போ நம்ம ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்பா வந்து சம்பாதிக்காமல் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காரு, இல்லைன்னா ஒரு குடிப்பழக்கம் உள்ளவராக இருக்காரு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக தாக்கம் ஏற்படும். அந்த குழந்தை கண்டிப்பாக அப்பா இப்படி இருக்காரு, நமக்கு ஃபீஸ் கட்டுற காசு இல்லையே, அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை பாதிக்கப்பட்டுருவா. இதனால் பிரச்சனைகள், அவளோட படிப்பில் கவனம் இல்லை, திறன்கள் வந்து அந்த குழந்தைகள் இருந்தாலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போயிடுது. அப்புறம் போதைப் பொருட்கள் பயன்பாடு, சின்ன வயசுலேயே குழந்தைகளும் போதைப் பொருட்கள் தெரியாமல் சாப்பிட்டு அதுக்கு வந்து அவங்க அடிமை ஆயிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான வன்முறைக்கு பங்களிக்கும் காரணிகளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான பாதுகாப்பான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியா உள்ளிட்ட பல இடத்துல பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் குழந்தைகளுக்கு உடல் ரீதியான வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்கு சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா, இந்தியாவில் வந்து சிறார்கள் அப்படின்ற குழந்தைகளை சிறார்கள் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகள் வந்து யார் வந்து அடிமைப்படுத்தினாலும் சரி, துன்புறுத்தினாலும் சரி, வன்முறைகளை ஏற்படுத்தினாலும் சரி, நம்ம வந்து அதற்கான நடவடிக்கைகள் வந்து சரியான நேரத்தில் எடுக்கணும் அப்படின்றதா. சரியாடா? இப்போ வந்து இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அடுத்தவங்க வந்து எச்சரிக்கையாக இருக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு குழந்தைகிட்ட காமிப்பான் அந்த வன்முறையை, அந்த குழந்தைகிட்ட செயல்படுத்த முடியலன்னா மற்றொரு குழந்தைகிட்ட காமிப்பான். இதனால பார்த்தீங்கன்னா சட்டங்கள் கொண்டு வந்து அதை மீறக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைய நாட்டில் வந்து பிரச்சனைகள் நிலவி கொண்டே இருக்கு. இது வந்து இனிமே நம்ம வந்து சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சட்டங்கள் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுட்டு இருக்கு. அப்போ இதைத்தான் நம்ம முக்கியமாக என்னன்னு சொல்கிறோம், இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை வந்து நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம், அதுக்கான என்னென்ன காரணிகள்